ஓகே. ஸோ நம்ம வந்து ஆக்சுவலி பிஸ்னஸ் வந்து லாட் ஆஃப் பீப்புள் ஏன் ஸ்ட்ரகிள் ஒரு ஜோனில் வருதுன்னா வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி டசன்ட் மேட்ச் உங்களோட டெஸ்டினேஷன். ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து என்ன தரமா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா யூ டோன்ட் பிகம் வாட் யூ வாண்ட், யூ பிகம் வாட் யூ ஆர். ஸோ இது வந்து நான் பார்த்துட்டேன். ஒரு டிஃப்ரெண்ட் கொடுக்குறதுனா ஏன் சர்டன் லீடர்ஸ் தட் டசன்ட் இன்னும் குவாலிஃபை பண்ணியிருக்க மாட்டாங்க சர்டன் லெவல், ஆனால் அவங்கள பார்த்து நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், இவங்க கூட இருந்தால் நம்ம அவங்க லெவலுக்கு வந்துடலாம். ஆனால் சர்டன் லீடர்ஸ் குவாலிஃபை பண்ணியிருப்பாங்க, பட் அந்த தாட்ஸ் வராது நமக்கு, ஏன்னா அந்த ஃப்ரீக்வன்சி அண்ட் எனர்ஜி லெவல். ஓகே. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஃபோர் யூ பி சம்ஒன் யூ ஹேவ் டு மென்டலி பிகம் லைக் தட். ஓகே. ஸோ இப்போ நம்ம பிஸ்னஸ் மாடல் வந்தால் இஃப் யூ பிகம் அ டைமண்ட், ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளோட சில்வர் ப்ரொடியூசர். நீங்கள் ஒரு சில்வர் ப்ரொடியூசர் ஆக போகிறீங்கன்னா நீங்கள் மென்டலி சில்வர் ப்ரொடியூசர் ஆகிருக்கும். இஃப் யூ நெவர் அந்த மைண்ட் பிலீவ் பண்ணலன்னா யூ கேனாட் பிகம். ஓகே. ஸோ இட் மீன்ஸ் ஏன்னா வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இட் ஒர்க் லைக் தட். நம்ம என்ன கேட்குறோன்னுக்காக அது கொடுக்காது, நம்ம என்ன டிசர்வ் பண்ணுறோன்னு தான் அது கொடுக்கும். ஓகே. ஸோ அதுக்கு வந்து வி காட் சர்டன் எக்ஸசைஸ், சர்டன் ட்ரைனிங் மாடியூல் ரன்னிங். ஸோ அது போகிற மணிக்கு யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் நம்ம வந்து யாருன்னு. இது நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இது ஏன்னா நான் வந்து ஒரு ஆள்கிட்ட பேசும்போது அவங்க கிளியராக இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி 2 வருஷம் பிஸ்னஸ் செஞ்சுருந்தாங்க, அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இல்லை. ஆனால் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோட ஐ கேன் சி a tremendous change in their business. ஸோ இதுதான். ஸோ நீங்கள் இது என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா யுவர் பாடி ஆக்சுவலி வந்து ஒரு எனர்ஜி. ஸோ இட்ஸ் கான்ஸ்டன்ட்லி வைப்ரேட்டிங்களா. ஸோ இந்த வைப்ரேஷன் வந்து நீங்கள் போகிற இடத்துக்கு சிங்க் பண்ணலைன்னா யூ கேனாட் கோ. ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் வந்து அந்த எஃப்எம்எல்லாம் நீங்கள் எஃப்எம் வந்து 93.3 வச்சா தான் 93.3 ஃப்ரீக்வன்சி வந்து ஜாயின் பண்ணி அது கேட்கலாம் கிளியராக. 93.3 இங்கே 93.4 கிளியராக இருக்காது, ஃப்ரீக்வன்சி பிளர் ஆகும். ஆமாம், வெரி பிளரி இதெல்லாம். ஏன் ஸோ இப்படி வந்து இது மேட்ச் பண்ணலாம். லாட் ஆஃப் பீப்புள் திங்க் தி ஆல்ரெடி மேட்ச். எப்போ என்ன தெரியுமா, என்னால் மைண்ட் பார்க்க முடியுது அதெல்லாம் சொல்லுவாங்க, பட் ஆனால் ஸ்டில் ஸ்ட்ரகிளிங் டு டு பிஸ்னஸ் பிகாஸ் அவங்களோட இன்னர் செல்ஃப் டசன்ட் பிலீவ் தட் தி ஆல்ரெடி பிலாங்ஸ். ஓகே. ஸோ அந்த பிலீவ் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன், அஃபிமேஷன் இதெல்லாம் செஞ்சோம். அண்ட் இட் டசன்ட் இனஃப். நிறைய பேருக்கு இது பத்தலை. ஏன்னா வந்து நிறைய பேர் அஃபிமேஷன் எழுதுறீங்க, மேனிஃபெஸ்டேஷன் செய்கிறீங்க, பட் ஸ்டில் சாலிட் அல்ல, ஸ்டில் ஸ்ட்ரகிள் பண்ணி ஐ நோ யுவர் வைப்ரேஷன் டஸ் நாட் இனஃப். ஸோ இந்த வைப்ரேஷன் எப்படின்னா தெரியுமா, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இந்த வைப்ரேஷன் ஒரு ஒர்க் பண்ணணும்னா when your 5 sensory work together create your 6 sensory. So it means your touch, smell, what you see, இதெல்லாம் வந்து ஒன்றா உங்கள் இமேஜினேஷனை வேலை செஞ்சு எல்லாம் ஒன்றா வேலை செய்யுது. இதுமாதிரி இவ்வளோ ஆஸ் யூ இமேஜின். ஓகே, நம்ம ஒரு BMW ஓட்டுறோம், 5 சீரீஸ், இந்த ஸ்டார்ட் பட்டன் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அந்த சந்தோஷத்தை நம்மளுக்கு கொடுக்குது நம்ம இமேஜினேஷனில். அண்ட் யூ கேன் ஸ்டார்ட் ஸ்மெல் அந்த BMWவோட ஸ்மெல். இதெல்லாம் வரும்போது காம்பினேஷன் எல்லாம் வரும்போது தான் யோர் 6 சென்ஸ், இட் மீன்ஸ் யோர் சக்கரா வந்து திறந்து கனெக்ட் வித் யோர் லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம். ஓகே. ஸோ ப்ராப்ளம் என்னன்னா இது நடக்க கஷ்டம். நிறைய பேர் இமேஜின் பண்ண முடியுது, ஆனால் த்ரூவாக இல்லை, அது விவிடாக வராது. இப்போனா சொன்ன BMW என்னால் இமேஜின் பண்ண முடியாது. BMW ஸ்டார்ட் பட்டன் இங்கே இருக்கு கேட்டால் தெரியாது, எத்தனை கியர் தெரியாது. ஸோ இட் மீன்ஸ் யோர் இமேஜினேஷன் உங்களோட அந்த எனர்ஜி, உங்கள் பாடி எனர்ஜி வாய்ஸ் அங்கே போய் பார்த்துட்டு வரல. ஸோ அந்த இமேஜினேஷன் வந்து லைக் நம்மளுக்கு பற்றி வெரி கிளியராக இருக்கும் நம்ம. எஸ். ஓகே. இஃப் யுவர் இமேஜினேஷன் டசன்ட் லீவ், அங்கே வாழலைன்னா அந்த இது நடக்காது, அந்த கூல் நடக்காது. இப்போ வந்து என்ன தெரியுமா பண்ணுறோம், நம்ம வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் புஷ் பண்ணுறோம், நம்ம செல்ஃபை ஸ்ட்ரகிள் பண்ணுறோம் புஷ் பண்ண. ஆனால் நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணணும்னா புஷ் பண்ணுறதோட யூ புல் யுவர் செல்ஃப் டு இட், யூ லெட் இட் புல். ஸோ இட் மீன்ஸ் யூ புட் யுவர் செல்ஃப், யூ லீவ் த லைஃப். ஒரு சில்வர் ப்ரொடியூஷனாக எப்படி இருக்கணும், அந்த குவாலிட்டியை லீவ் பண்ணிட்டீங்கன்னா, வைப்ரேஷன் லீவ் பண்ணிச்சுன்னா யூ வில் ஸ்டார்ட் டு புல் யூ. யூ டோன்ட் நீட் டு புஷ் யுவர் செல்ஃப் ரெடி. ஸோ அங்கே தான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்யும், வேர் யூ வில் ஸ்டார்ட் டு சி மிரக்கிள். நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னா யூ ஸ்டார்ட் டு சி ரைட் பீப்புள் கம்மிங் இன்டு யுவர் பிஸ்னஸ், good quality leaders, a lot of things that you'll be doing quality-யாக இருக்கும். you will see அந்த progression வந்து நல்லா இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இமேஜினேஷன் கிளியராக இருக்கணும்னு சொன்னீங்கன்னு. ஸோ கிளியராக இருந்தாக்கா இப்போ இப்போ சொந்தோவில் நம்ம வந்து ஒரு BMW காடி வேணும்னா
அது வந்து என்ன கலரு, அந்த சீட்டுள்ள உட்காருமா அந்த லெதர் ஸ்மெல்லு, அந்த புஷ் ஸ்டார்ட் பட்டனு, இப்போ இந்த பெடல் வந்து இப்படி அழுத்தும் போது எவ்வளோ கிராஸாக இருக்கா இல்லை வந்து அது லேஸாக இருக்கா, அது அது வரைக்கும் ஃபீல் பண்ணணுமா? எஸ், அது வந்து எப்படி அது வந்து கொண்டு போனேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் when you start to do your vision board, your board in bed இதெல்லாம் செய்யும் போது you'll start to plan. நம்மளுக்கு என்ன காடி ஆசைப்படுறோம், அந்த கலர் எவ்ரிதிங். ஸோ இது என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்டெப் ஆஃப் அடுத்த இது வந்து என்ன நடக்கும்னா உங்கள் பாடியை வந்து அது கேரி பண்ணும். ஸோ இது பார்க்க என்ன நடக்கும்னா, சரி ஒரு நாள் போய் ஷோரூமில் போய் பார்ப்போம் இந்த காடி, யூ கோ நெக்ஸ்ட் ஸ்டெப். இது நீங்கள் வந்து மைண்டில் செட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன காடி போய் பார்க்கணும்னு தெரியாது, காடி சரி காசு வரும்போது காடியை பார்த்துக்கோன்னு அந்த மைண்ட் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து சர்ப்ரைஸ் பண்ணி இது பண்ணி விட்றோம். ஸோ விஷன் செய்யும் போது யூ கோ நெக்ஸ்ட் ஸ்டெப், சரி இப்போ காடி பார்ப்போங்க. அதோட வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் சாத்துது. மேபி உங்கள் கூட்டால் இந்த மாதிரி காடி பார்ப்பாங்க, எடுத்துகிட்டு வரவங்க உட்காந்து பார்ப்பீங்க. யூ ஸ்டார்ட் டு ஹோல்ட் தி ஸ்டீரிங். மேபி வந்து எங்கேயாச்சும் ஒரு ஓட்டோ ஷோ ப்ரோக்ராமில் இருக்கும், யூ கோ தேர், பார்த்தா அந்த காடி இருக்கும். ஸோ அப்போ தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. யூ ஸ்டார்ட் டு ஃபீல் ஃப்ரம் வாட் யூ see யூ ஸ்டார்ட் டு ஃபீல். ஸோ ஃபீல் யூ கேன் ஸ்மெல். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் when you see you imagine ஈஸியாக வரும் தெரியுமா. ஸோ இதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் வாட் வி ஸ்டார்ட் டு கிரியேட் இமேஜினேஷன். ஓகே. ஸோ அதே மாதிரி தான் வந்து இப்போ உங்களோட செல்ஃப் வந்து டுவர்ட் சக்ஸஸ். உங்களோட ஃபர்ஸ்ட் கேள்வி, do you believe that you already success mentally? A lot of people இது பார்க்க முடியாது. இப்போ கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பிஸ்னஸ் செய்கிறீங்கன்னா ஸ்டில் வந்து அவங்க வந்து ஸ்ட்ரகிள் ஜோனில் தான் பேசுவாங்க தவிர அவங்க couldn't believe that they already success. already யார் சக்ஸஸ் ஆக போகிறாங்க நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், they already speak like they already success. நீங்கள் போய் பார்த்தா பேசுவாங்க, டைமண்ட் மாதிரி பேசுவாங்க, பிளத்தினம் மாதிரி, ஆனால் குவாலிஃபை பண்ணியிருப்பாங்க. they already put their self there, they already experience, they already doing. ஸோ இதுதான் வந்து you have to put your vibration கரெக்டாக. இப்போ இன்னொன்று, சில பேருக்கு வந்து அவங்களால இப்போ அந்த நேரம் அவங்க விஷுவலைஸ் பண்ணி அவங்களால பற்றி சம்பாய் நீங்கள் சொன்ன மாரி 5 சென்சஸ்லாம் ஃபீல் பண்ண முடியும். ஆனால் நிறைய பேரால் வந்து அந்த ஃபீலிங்கை அந்த ஒரு நாள் பூரா மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பிளாக்ஸ் இருக்கும். நிறைய பேர் வந்து ரிஜெக்ஷன் பண்ணுவாங்க, இல்லை அவங்களுக்குள்ளாரே வந்து ஏதோ ஒரு நிறைய பிளாக்ஸ் இருக்கும்ல, அவங்களே அவங்க செல்ஃப் ஒரு நேரம் டவுட் வரும். ஸோ அது வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது? அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட எஃபிமேஷன் மேனிஃபெஸ்டேஷன் வேலை செய்யுது, பட் வைப்ரேஷன் வேலை செய்யல. ஓகே, வைப்ரேஷன் ஒன்றும் போயிட்டு வரல. ஸோ இதுமாரி கரண்ட் ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ என்ன சொல்லணும்னா, எனக்கு வந்து காசு வேணும், எனக்கு காசு நிறையா வேணும், யூ பிலீவ் தட். பட் இன்னர் செல்ஃப் கேட்டிங்க காசுன்னு சொல்லும்போது, ஐயோ எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, எனக்கு இது இருக்குன்னு ஸ்டில் டவுட்டில் இருக்கும்போது யோ எனர்ஜி அந்த வைப்ரேஷன் ஒன்றும் வேலை செய்யலை. ஆனால் இப்போ உங்கள் செல்ஃப் நீங்கள் அங்கே வச்சுட்டீங்க. நான் ஒரு 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 மாதம் ஒரு 20,000 வெளியே சம்பாதிக்கிறேன், இப்போ இருப்பேன், ஐ டோன்ட் வரி அபவுட் திஸ். 20,000 காசு வருது, ஐ ஸ்பெண்ட் திஸ். when உங்கள் எனர்ஜி அதை ஃபீல் பண்ணி அதை பிலீவ் பண்ணிடுச்சுன்னா, இப்போ காசு யோசிக்கும் போது உங்கள் என்ன தான் இன்னும் ஒரு ஃபியூ ஸ்டார் தான் முடிச்சிடுவாங்க, வந்துக்கு இருக்காங்க. யூ ஸ்டார்ட் டு திங்க் பாசிட்டிவ். when people say rejection, this is not my person, even then right person in my group, I got someone else to go. You got அந்த எப்படின்னா தெரியுமா, அந்த பூல் வந்து அது இழுக்கும், அந்த வைப்ரேஷன் ஃபியூச்சர் வைப்ரேஷன் இழுக்க ஆரம்பிக்கும். இன்னொன்று இது புஷ். இப்போ ப்ராப்ளம் என்ன, நம்ம புஷ் பண்ணுறோம், மேட்ச் பண்ண தெரியுமா, நம்ம இந்த பூல் பவர் தான் செய்யணும். ஓகே. ஸோ when இந்த பூல் பவர் இருந்துச்சுன்னா டிசிப்ளின் கரெக்டாக வந்துடும். பட் எனி திங் இதெல்லாம் வந்து டிசிப்ளின்லாம், இஃப் யூ டோன்ட் ஹேவ் டிசிப்ளின் ஆன் மெயின்டைனிங் ஆல் திஸ் ரூட்டீன், உங்களுக்கு பூல் ஃபேக்டரும் வராது, புஷ் ஃபேக்டரும் வராது. ஓகே. ஸோ இப்படி வந்து நம்ம செல்ஃப் அங்கே வைக்க போகிறோம். இதுதான் வந்து யூ ஹேவ் டு ட்ரெயின். ஓகே. நீங்கள் இதை ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா, யூ புட் யுவர் செல்ஃப் இந்த ஃபியூச்சர் வைப்ரேஷன், என்ன வைப்ரேஷன் வேணுமோ அதை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து பிஸ்னஸ் செய்கிறது ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலிலாம் ஃப்யூச்சரில் என்ன நடக்கும்போது இப்போ நீங்கள் வந்து பிளான் பண்ணணும். பிளான் பண்ணால் தான் யூ கேன் ஃபீல் ஆர் யூ கோயின் சி வாட் ஆல்ரெடி இந்த மாதிரி நீங்கள் ஆசைப்படுற விஷயத்த எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆள் என்ன பண்ணுறாங்க, அப்போ நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு MBA பிளத்தினம் ஆக போகிறீங்க. ஒரு MBA பிளத்தினம் இன்னும் லைஃப் ஸ்டைல் வாழ்கிறாங்க, வாட் தி பின் டூயிங் டெய்லி ரூட்டீன். ஸோ ஒரு MBA பிளத்தினம் ஆகணும், அவங்க டெய்லி வந்து ஒரு 5 இடத்துல ஹோம் மீட்டிங் செய்வாங்க வச்சுக்கோமே. ஒரு வாரத்தில் வந்து ஒரு மீட்டிங், ஹோம் மீட்டிங் ஒரு 3, தி பின் அப்ரோச்சிங் டெய்லி 6 பிளான் காமிக்கிறாங்க, ப்ராஸ்பெக்ட், லீடர்ஷிப், செமினா, இது. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இதெல்லாம் செஞ்சனால தான் அவங்க ஒரு பிளத்தினமாக இருக்காங்க. ஓகே. இதெல்லாம் செய்யக்கூடிய ஆள் இப்போ இருப்பாங்க, எனர்ஜி லெவல் இப்போ இருக்கும். ஸோ யூ ஸ்டார்ட் டு ஃபீல் தட்.
இப்போ நான் ஒரு பிளாட்டினம் ஆகிட்டு நான் எப்படி இருப்பேன்? ஒரு ஆள் பார்ப்பேன், ஒரு ஆள்கிட்ட எனர்ஜியாக பேசுவேன். ஐ டூ திஸ், ஐ நோ திஸ், ஐ பி டூயிங். இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ஃபேக்காக இருந்தாலும் உங்கள் பாடி அந்த எனர்ஜியை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ தான் வந்து இந்த பூல் ஃபேக்டர் வரும். ஓகே, ஸோ லாட் ஆஃப் பீப்புள் கேட்பாங்க, நம்ம தான் ஒன்றும் ஆகலையே, ஹவு டு லை டு அவர் செல்ஃப். ஆமாம், நம்ம மூளையை வந்து ஏமாத்துறது வேலையை தான் செய்யும். நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஒரு 10,000 5,000 வெளியே சம்பாதிச்சுக்கிருப்பீங்க. ஒருத்தர் வந்து சொல்லுவான், இதெல்லாம் செய்ய 10,000 வெளியே ஏன் பண்ணால் அவங்க மூளை டக்குன்னு எக்ஸ்ட்ரா பண்ண முடியும். இது ஸ்டார்ட் டு கிவ் லாட் ஆஃப் ரீசன். என் முடியாதுலாம் அவன் போய் சொல்கிறாங்க. எல்லாம் மூளை வேலையை இதுதான். மூளை வந்து நம்மளை ட்ரிக் பண்ணும். ஸோ நீங்கள் இப்போ வந்து ஒரு மனசை அந்த மூளையை சொந்தமாக ட்ரிக் பண்ணுறோன்னா he will be someone else. ஓகே, a lot of millionaire meter. அதனால தான் பாருங்கள், நிறைய பேர் சொன்னாங்க படிப்பு இல்லைன்னா யூ cannot go further. ஆனால் படிப்பு இல்லாதவன் என்ன பண்ணுறான், அவன் மூளையை ட்ரிக் பண்ணுறான். ஓகே, எனக்கு எஜுகேஷன் இல்லை, வாட் ஐ கேன் டூ. ஓ, நீ என்ன சொல்லாத, எஜுகேஷன் இல்லைன்னா இது பண்ணலாம், ஐ கேன் டூ சம்திங் எல்ஸ். ஸோ ஹி கோ நெக்ஸ்ட் லெவல். அதனால தான் பாருங்கள், மலேசியாவில் 80% ஆஃப் மல்டி மில்லியனர் நாட் எஜுகேட்டட். சரிங்களா? அதே வந்து அவன் மூளையை ட்ரிக் பண்ணி விட்டானா, இப்போ எனக்கு படிப்பு இல்லை, நான் ஃபுல்லாக போவேன்னு, யூ கேனாட் கோ எனிவேர். ஸோ யூ ஹேவ் டு ட்ரிக் யுவர் பிரெயின் இன் ஆர்டர் டு சக்ஸஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து மெயினாக வந்து நீங்கள் வந்து மாஸ்டர் பண்ண செய்யணும். ஏன்னா ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் டு டூ திஸ், உங்கள் பூல் ஃபேக்டர் வந்து அந்த எக்ஸைட்மெண்ட்டில் தான் இருக்கும். எக்ஸைட்மெண்ட் இல்லை, பூல் ஃபேக்டர் வேலை செய்யாது. யோர் லா ஆஃப் அட்ராக்ஷன் டசன்ட் வொர்க். ஓகே, இப்போ சொந்தம் வச்சுக்கோமே, யூ அட்ராக்டிங் ஒரு ஒரு ஈவெண்ட் போகிறீங்க, லக்கி ட்ரா இருக்குது, லாட் ஆஃப் ப்ரைஸஸ் அது. ஏன் நீங்கள் ஆசைப்படலாம், அந்த மேபி அந்த ப்ரைஸில் வந்து ஐஃபோன் இருக்கலாம். எனக்கு ஐஃபோன் வேணும்லா ஆசைப்படலாம். அதுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்யும். ஆனால் நீங்கள் உங்கள் செல்ஃப் வந்து நெக்ஸ்ட் டைம் வச்சிங்கன்னா இவ்வளோ அந்த ஐஃபோன் கிடச்சிச்சின்னா எப்படி இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ண வச்சேன். இவ்வளோ சந்திகளா அந்த ஃபோன் என்னோட இதுக்கு போட்ட ஐஃபோன் இப்போ இருக்கும். யூ கேன் ஸ்டார்ட் டு ஃபீல் ஐஃபோன் அந்த டெக்ஸ்சர் இதெல்லாம் ஃபீல் பண்ண வச்சேன். இட் மோர் லைக்லி ஃபார் யூ டு கெட் இட். யா, ஸோ இது வந்து என்னோட சீக்ரெட் ஆஃப் லா ஆஃப் அட்ராக்ஷன். வென் டியூரிங் இந்த டைம்லாம் என்ன சொல்லுவோம், அந்த லக்கி ட்ரா ஆல் தீஸ் திங்ஸ் இதெல்லாம் நடந்திருக்கு. when I went with my wife கோயிலோட ஃபங்க்ஷன் இதெல்லாம் நான் லக்கி ட்ரா பார்த்துட்டு நான் சொன்னேன், எனக்கு இந்த நம்பர் 1 வேணும், நம்பர் 2 வேணும். ஹெம்பர் இருந்துச்சு. பிகாஸ் அப்போ நாங்கள் ஜோஹோலேருந்து பின்னாடி போக போகிறோம், கேளுக்கு போக போகிறோம். ஸோ நான் சொன்னேன், இந்த ஹெம்பர் கிடச்சின்னா உள்ள ப்ராப்பர் நாளைக்கு சாப்பிட்டுக்கிட்டே வரேன். அதேமாதிரி அந்த லக்கி ட்ரா கிடச்சிச்சு. ஏன்னா ஆல்ரெடி ஃபீல் அதெல்லாம் கிடச்சி சாப்பிட்டுக்கிட்டு ரிலாக்ஸாக பின்னாடி போகலான்னு சொல்லிட்டு என்னோடய வைப்ரேஷன் அங்கே வாழ்ந்துருச்சு. ஸோ அது அட்ராக்ட் அதேமாதிரி அந்த இதுதான் கிடச்சிச்சு. ஸோ யூ ஹேவ் டு மேக் அந்த எக்ஸைட்மெண்ட். ஓகே, ஸோ இதுக்கு வந்து எக்ஸசைஸ் என்ன செய்ய போகிறோம்னா, இது வந்து ஒரு ட்ரைனிங் இருக்குது. இந்த ட்ரைனிங் வந்து நீங்கள் வந்து பிகினிங் வந்து இல்லை ஏர்லி ஸ்டேஜ் சொந்தமாக செய்யலாம், இல்லை என் கூட செய்யலாம், டசன்ட் மேட்டர். ஆனால் நீங்கள் என் கூட செய்ய முடிஞ்சிச்சுன்னா கரெக்ஷன் சீக்கிரம் செய்யலாம், எக்ஸைட்மெண்ட் வந்து இன்னும் நல்லா ஃபீல் பண்ணலாம். ஓகே, ஸோ ரெடியா செய்யறதுக்கு? ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுக்கு இப்போதைக்கு வாட் இஸ் யுவர் ஷார்ட் டேர்ம் கோல் இன் யுவர் பிஸ்னஸ் now? 21% ஒரு சில்வர் ப்ரொடியூசர். இப்போ நீங்கள் ஒரு சில்வர் ப்ரொடியூசர் குவாலிஃபை பண்ணுறீங்கன்னா என்னென்னலாம் செஞ்சால் நீங்கள் குவாலிஃபை பண்ணியிருக்கீங்க? என்னென்ன ஒர்க் போட்டால் யூ கேன் குவாலிஃபை 21%? டெய்லி பீப்புள்கிட்ட பிளான் காமிக்க, டெய்லி பேப்பர் பிளான் காமிக்கணும். வேறு பிளான் காமிக்கிது, ப்ராடக்ட் பற்றி ஷேர் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, பிளான் காமிச்சிருக்க வசதியில் மென்த்தோடு கூட்டி போய்ட்டு சைன் அப் பண்ணுறது, சைன் அப் பண்ணிட்டு அவங்கள ஷாப் கூட்டிகிட்டு போகிறது, ஷாப் வேறு ஹோம் மீட்டிங் வேறு லீடர்ஷிப் செமினார், கோச்சிங், மென்டோரிங், லாட் ஆஃப் திங். இதெல்லாம் செஞ்சால் தான் நீங்கள் சில்வர் ப்ராடக்ட் ஈஸியாக முடிக்க முடியும். ஏன் முடியும்னா, பிகாஸ் அதுக்கு தேவைப்படுற நாலேஜ், அதுக்கு தேவைப்படுற ப்ரொடக்ஷன் கிடச்சா தான் நீங்கள் சில்வர் ப்ரொடியூசர். ஸோ யூ கேனாட் எஸ்டாப்ளிஷ் சில்வர் ப்ரொடியூசர் வித்வுட் டூயிங் திஸ். ஓகே, இப்போ நீங்கள் 21% குவாலிஃபை பண்ணுறீங்க. ஓகே, இப்போ ஒரு ரோல் ப்ளே பண்ணுவோம். 21% டேவி, யூ ஆர் கங்க்ராச்சுலேஷன், யூ ஹேவ் குவாலிஃபை 21%. நெக்ஸ்ட் இது வந்துருச்சு எக்ஸைட்மெண்ட். 21% குவாலிஃபை பண்ணிட்டீங்க சில்வர் ப்ரொடியூசர் ஃபர்ஸ்ட் டைம். கேன் யூ ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? இப்போ நீங்கள் 21% குவாலிஃபை பண்ணிட்டீங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்க.
ஸோ கேமரா அவங்களுக்கு காமிக்கிட்டே இல்லை பிரச்சனை இல்லை, முதல்ல நம்ம இது பண்ணுவோம். நான் வந்து ஸ்டடி தான் பண்ண போகிறேன், நான் இப்போ செய்ய சொல்ல. நீங்கள் இப்போ இருந்தீங்க, இப்போ ஷேர் பண்ணுறது ஹவ் யூ இல்லை முதல்ல உங்கள்கிட்ட கேட்க வரேன். ஒரு ஐடியா இருக்கா? ஓகே, இப்போ முகிலன் கிட்ட கேட்குறேன். கங்க்ராச்சுலேஷன் முகிலன், you 21% qualified. You have unlocked the silver producer for the first time. Can you share us உங்களோட ஸ்டோரி, இப்படி நீங்கள் இந்த 21% வந்து நீங்கள் குவாலிஃபை பண்ணீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் வெரி ஹம்பிளிங் அண்ட் நான் ஆக்சுவலி வந்து என்னோடய மென்டோர்ஸ் அண்ட் கோச்சஸ்லாம் ரொம்ப நன்றி சொன்னேன். ஏன்னா அவங்க ஹெல்ப் இல்லாமல் நான் அதை அறிஞ்சிருந்தேன். என்னோடய மெயின் ஃபேக்டர் வந்து என்னோடய பெயின் ஃபேக்டரில் நான் மற்றவங்க முன்னாடி வந்து சாதிச்சு நிற்கணும் அப்படின்னு. ஸோ அதுக்கு தான் அந்த வாய்ப்பு போட்டேன். ஸோ நான் என்ன செஞ்சேன்னாக்கா, டெய்லி வந்து பீப்புள்கிட்ட பிளான் காமிக்கிறதுனாக்கா குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் ஒரு 10 பிளான்ஸாவது காமிச்சிடணும். ஐ மீன் 10 பீப்புள்கிட்ட பிளான் காமிச்சிடணும். காமிச்சிட்டு அண்ட் தென் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு நாள் வந்து 1 இல்லை 2 சைன் அப் பண்ணணும். அப்புறம் ப்ராடக்ட் வைஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு நாள் மினிமம் வந்து 50p அதுமாரி டார்கெட் பண்ணி ஸோ ஆரம்பத்தில் வந்து அது கொஞ்சம், ஏன்னா அது கொஞ்சம் பிக் சேலஞ்ச்னால கொஞ்சம் இதாக இருந்துச்சு. பட் போக அந்த 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 செயல் மாரில அந்த ரஜினிகாந்த் சொல்கிற மாரி நம்மனா போகிறக்குமே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டா பார்க்குறோம், போகிற போக்கில் எல்லாம் கற்றுக்கிட்டு தானே. ஸோ அதுமாரி கற்றுக்கிட்டு பட் அலாங் த வே ஆஃப்கோர்ஸ் இந்த அச்சீவ்மெண்ட் காரணமே வந்து நம்ம போன அந்த சேலஞ்சஸ் தான். பிகாஸ் அந்த சேலஞ்சஸ் தான் நம்மளை எப்படி சொல்கிறது, நம்மளோட சக்ஸஸை வேல்யூ பண்ணிடும். ஸோ அந்த சேலஞ்சஸ் ஆக்சுவலி அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டங்கள் அதுக்கெல்லாம் நிறைய இருந்துச்சு. ஆனால் எப்படி சொல்கிறது, போன வசி தான் என்னோடய சக்ஸஸ் என்னால் வந்து ரொம்ப வேல்யூபலாக என்னால் ஃபீல் பண்ண முடியுது. சக்ஸஸ் அடைஞ்சிட்டேன் அந்தமாரி என்னால் வந்து அது நிறைய நன்றி சொல்ல முடியுது. அந்த சேலஞ்சஸ் கூட நான் நன்றி சொல்கிறேன். பிகாஸ் இட் ஆக்சுவலி ஹெல்ப் மீ டு க்ரோ லாட்ல. பிகாஸ் பீப்புள்கிட்ட எப்படி பேசணும், எஸ்பெஷலி வந்து டிஃபிகல்ட்டான பீப்புள் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஹை குவாலிட்டி பீப்புள் அவங்கள்ட்ட வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வயசு குறைவு, பீப்புள்கிட்ட பேசுறதும் குறைவு. ஸோ அந்த சேலஞ்சஸ் போன வச்சு தான் ஹெல்ப் மீ டு க்ரோ. அண்ட் நான் க்ரோ பண்ணனால தான் என் பிஸ்னஸ் இருந்தாலும் க்ரோ ஆகிருக்கு. அண்ட் ஸ்டில் ஐ கேன் கோ ஃபர்தர், கேன் கோ மோர் தான். வெரி குட், வெரி குட். யூ கேன் புட் திஸ் பிளேஸ் தேர். ஆனால் எக்ஸைட்மெண்ட் வந்து குறைவாக. ஆமாம், எக்ஸைட்மெண்ட் தான் சில்வர் ஹைட்டாக எப்படி இருக்கும், வைப்ரேஷன் மாதிரி. என்ன பக்கத்தில் காசு இருக்கு. ஆமாம், யாரும் கேட்டாங்கன்னா எப்படி அந்த எக்ஸைட்மெண்ட்டில் வரும், அந்த சிரிப்பு தானே வரும். அதான் ஃபீல் பண்ணணும். யூ ஹேவ் டு ஸ்டார்ட் டு ஃபீல். உட்காந்து ஃபீல் பண்ணுங்க. முதல்ல உட்காந்து அந்த ஸ்கிரிப்ட் ஃபீல் பண்ணுங்க. இப்போ ஒரு சில்வர் ப்ரொடியூசர் உட்காந்து எப்போ இருப்பேன், உள்ள சந்தி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காசு வந்துருச்சுடா, ஒரு லெவல் வந்துட்டோம், இதோட செத்துச்சிங்கடா, அந்த ஃபீல் வரும் தெரியுமா, அந்த பூஸ்ட் வரணும். அதுதான் எக்ஸைட்மெண்ட். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்னா, சந்தையில் செத்துச்சிங்கடா, யாரோட வேணாலும் கேள்வி கேட்டுக்கிட்டீங்க. இப்போ பாரு என்னோட அடுத்த இது வரும் சில்வர் ப்ரொடியூஸ், அந்த எக்ஸைட்மெண்ட், அந்த சிரிப்பு, அந்த இதெல்லாம் வரும்போது your way of presenting, you will be கலங்கப்பட்டு இருந்தாலும் எக்ஸைட்மெண்ட் இருக்கு தெரியுமா. இதுதான் ஃபீல் பண்ணணும். யூ ஹேவ் டு ஃபீல். அந்த இது ஃபீல் பண்ண செய்ய மாறும். யூ ஸ்டார்ட் டு see அந்த சேஞ்சஸில் எக்ஸைட்மெண்ட் வர யூ வில் ஸ்டார்ட் டு see your business expand வேறு மாதிரி. இப்படி எக்ஸ்பெண்ட் பண்ணால் அதெல்லாம் கேள்வி கேட்காதீங்க, நடக்கும் தெரியுமா. ஏன்னா உங்கள் பாடி அந்த எனர்ஜி ஆல்ரெடி அங்கே போய் வாழ்ந்து வந்துருச்சு. ஒரு சில்வர் ப்ரொடியூசர் எப்போ இருக்குன்னா அந்த இதை இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துருச்சு. ஸோ அது தெரியும், ஒரு சில்வர் ப்ரொடியூசர் அடிச்சான சக்தி இதோட போவேன். என்னோட ஐ வாஸ் இன்வைட்டட் டு கிவ் ஸ்பீச். ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட் தெரியுமா, நம்மளால் சொல்ல முடியாது, ஆனால் தெரியும் நம்ம சாதிச்சிட்டோம் தெரியுமா. அந்த ஒரு ஃபீல் இது எப்படி நம்மளுக்கு தெரியும்னா, we already see a lot of people to establish. இல்லை உன் சிச்சுவேஷன் இப்போ நடந்துச்சுன்னா நடக்கும். இப்போ வச்சுக்கோங்க, உனக்கு நான் ஒரு செக்கு கொடுத்தேன் 10,000 வெள்ளி. உனக்கு 10,000 வெள்ளி கொடுக்குறேன், சில்வர் ப்ரொடியூசர் குவாலிஃபை பண்ணுறது இவ்வளோ நாள் ஆசைப்பட்ட விஷயம் கையில் கிடைக்கிது, எப்படி கொடுப்பேன். ஓ இப்படியா இருக்கும். இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டு கையில் கிடச்சிருக்க, இந்த எக்ஸைட்மெண்ட் வேறு மாதிரி எனர்ஜி உனக்கு கையில் பிடிக்க முடியாது. அந்த வடிவலுக்கு அது இது கவனம் பிடிக்காது. அந்த ரோடு எவ்வளோ வேலைடா சொல்லி அந்த கதையில் இருக்கும். அந்த எக்ஸைட்மெண்ட் ஃபீல் பண்ணுங்க. அது நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னா டைமண்ட் ரெக்கக்னிஷன், ஒரு டைமண்ட் ஏறும்போது அது எவ்வளோ வைப்ரண்ட் இருக்குதுங்க. அது பேசும்போது அந்த எனர்ஜி லெவல்
ஒரு இருக்காது, டவுட் இருக்காது. ஏன்னா இது ஆல்ரெடி கம்ப்ளீட். இப்போ ப்ராப்ளம் என்ன, நம்ம வந்து அதை சொல்லும் போது டவுட்டு பின்னால கொஞ்சம் சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கு. புரியுதா? ஆமாம். ஏன்னா நம்மளோட பாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்கர் பண்ணி வச்சிருச்சு. ஸோ இது வந்து இது ட்ரெயின் பண்ணிங்கன்னா அவங்களோட ஃபுல் ஃபேக்டர் நல்லா இருக்கும். You see it, you feel it. கிடைச்சது இல்லைன்னா சரி. ஸோ இப்போ ட்ரை பண்ணும்போது அதான் என்ன சொல்கிறேன், யூ ஃபர்ஸ்ட் யூ ஃபீல் இட். உட்காந்துருக்கோம், அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இல்லை சந்தை டைமிங்ஸ் முடிச்சிட்டோம்ல. ஃபைனலி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, உங்கள் சோலை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிடணும். உங்கள் சோல் வந்து ஆக்சுவலி எனர்ஜி அது ஃபீல் பண்ணும்போது அந்த வைப்ரேஷன் வரும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது வரும்போது யூ கிரியேட் அ சீன். யூ புட் அ கேமரா, என்ன பண்ணுங்க, கேமரா வச்சுட்டு யூ 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 ஃபீல் யோர் செல்ஃப். ஓகே, நீங்கள் வந்து என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க ஒரு ஆன்லைன் ஸ்பீச்சுக்கு, நம்ம வந்து இது மாதிரி இது பண்ணியிருக்கோம், நம்ம ஷேர் பண்ணி கூப்பிட்ருக்காங்க. ஸோ ஷேர் யூர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பேசுங்க, இந்த எக்ஸைட்மெண்ட் பேசுங்க. சி த ரெக்கார்டிங். டு யூ ஃபீல் உண்மையாக ஒரு ரெக்கக்னைஸ் ஒரு ஒரு வீணர் பேசுகிற மாதிரி இருக்கா, ஒரு அச்சீவர் பேசுகிற மாதிரி இருக்கா? பத்துலையா? டூ இட் நெக்ஸ்ட் டூ இட் நெக்ஸ்ட் டூ இட் நெக்ஸ்ட் until you satisfy. You see, பார்த்தாலே ஏமா இதுதான் ஃபீல் வர வைக்கும். ஸோ யூ ஐதர் கேன் டூ தி கேமரா ஆர் யூ கேன் சீட் பர்சன். இப்போ நம்ம செஞ்ச மாதிரி. ஸோ எனக்கு வந்து நான் சொல்ல முடியும் எனர்ஜி பர்சன், இமேஜினேஷன் இருக்குது, எனர்ஜி பர்சன், இந்த எக்ஸைட்மெண்ட் பர்சன். ஏன்னா எப்படி கண்டுபிடிக்க எக்ஸைட்மெண்ட்னா அந்த பேசுறதுல நம்மளுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் வரணும். முடிச்சுட்டாங்க அவன் தெரியுமா? ஆனால் நம்ம அந்த எக்ஸாம் வரும்போது நம்மளுக்கே அந்த ஒன்று வரும். ஓ இன்னும் அவன் ஜஸ்ட் ஒரு ஸ்கிரிப்டில் தான் இருக்கேன், ஸ்கிரிப்டில் தான் இருக்குதுன்னு தவிர இன்னும் ரியாலிட்டி ஆகும். ஸோ இதுதான் வந்து பேசிக் ஒரு ஒரு ட்ரைனிங் யூ ஹேவ் டு டூ. இதான் அங்கிள் கற்றுக் கொடுத்தாங்க. பட் நான் வந்து இது ஃபுல்லாக வந்து இதை வந்து டெவலப் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நாம் வந்து ஸ்டடி பண்ண டீப்பாக. ஏன் வந்து புல் ஃபேக்டர் வந்து வெரி குட், வெரி ஈஸி ஃபார் பீப்புள் டு அச்சீவ் ரதர் தென் புஷ் ஃபேக்டர். லா ஆஃப் அட்ராக்ஷன் இது வந்து புஷ் ஃபேக்டர். ஆனால் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சோலை வந்து அங்கே வாழ வச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சுட்டு அதை இழுத்துட்டு போய் வைக்கிறோம். ஓகேமா? ஸோ ஏன்னா பாடி வந்து நம்ம பாடி வந்து டோட்டலி ஒரு எனர்ஜி தான். ஓகே. ஸோ இந்த எனர்ஜி வந்து எந்த அளவுக்கு வைப்ரேட் பண்ணுதோ பேஸ்ட் ஆன் நம்மளோட கரண்ட் ஸ்டேட். ஓகே, இப்போ நம்ம கரண்ட் ஸ்டேட் என்ன இருக்குது, படம் இருக்குது அப்படின்னு அந்த வைப்ரேஷன் அந்த மாதிரி தான் இருக்கும், ஃப்ரீக்வன்சி அப்படி தான் இருக்கும். ஸோ வர மேட்சிங் ஃப்ரீக்வன்சி அந்த மாதிரி தான். அதனால தான் when you push your frequency high, you start to believe. நம்மளால் இதெல்லாம் முடியும், இதெல்லாம் முடியும். நம்ம புக்கில் சொன்ன மாதிரி தான். எனக்கு ஒரு ஆள் பார்க்கும்போது எனக்கு தெரியுது என்னால் உட்கார முடியும். யூ எக்ஸ்பீரியன்ஸ் தட், யூ கேன் see a lot of people. இப்போ எனக்கு அதே சுச்சுவேஷன் தான். இப்போ இடையில வந்து I started to push more my vibration. I got certain leaders that are comfortable with me. ஆனால் என்னால் உட்கார முடியல. ஏன் உட்கார முடியலன்னா மைண்ட் செட் ஸ்விட்ச் ஆச்சு. என்னோட மைண்ட் செட் ஒன்று பெருசாக போய் இருக்குது, அது மைண்ட் செட் வந்து நாட் சேம் வித் மீ. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஐ கேனாட் see with them. ஏன்னா மூஞ்சி கூட பார்க்க முடியல, அந்த மாதிரி ஆச்சு. தெரியுமா? நாட் டு சே ஐ என்டி காப்பா, ஆனால் வைப்ரேஷன் டசன்ட் வொர்க். ஈவன் இட்ஸ் மை ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ். ஸோ நம்மளுக்கு நடக்கிற விஷயம் நம்ம கரண்ட் சிச்சுவேஷன் இருக்கிற ஸ்டேட்னால தான் நடக்குதா? நம்ம இப்போ வைப்ரேட் பண்ணுறோன்னா அந்த ஃப்ரீக்வன்சி தான். இப்போ ஹனீஸ் கால் பண்ணுறாங்க அந்த ஃபோனில் இருந்துச்சு, அந்த நம்பரோட ஃப்ரீக்வன்சி தான் அது ஃப்ரீக்வன்சி பண்ணும். ஆமாம். ஓகே. ஆமாம். இப்போ டத்து அடிச்சா டத்து ஒரு ஃப்ரீக்வன்சியில் நம்பரில் வரும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம வைப்ரேட் பண்ணிடுது பேஸ்ட் ஆன் நம்ம இப்போ கரண்ட் ஃப்ரீக்வன்சியில். நம்மக்கிட்ட கடன் இருக்குது, டவுட்டு இருக்குது, கன்ஃபியூஷன் இருக்குது, கொஞ்சம் செல்ஃப் பிலீஃப் இருக்குது, அந்த ஃப்ரீக்வன்சி தான். இதெல்லாம் தூக்கி போட்டு ஃபுல்லாக வந்து அந்த செல்ஃப் பிலீஃப், அச்சீவ்மெண்ட் இதெல்லாம் வந்து உங்களோட வைப்ரேஷன் எடுத்துகிட்டு போகும்போது டவுட்டு வந்து கச்சா பண்ண முடியுது. பிகாஸ் யூ ஆல்ரெடி நோ, ஆல்ரெடி அக்கம்ப்ளிஷ். தெரியுமா? அதனால தான் வந்து பாருங்க, நம்ம என்னென்னா மீட்டிங் செய்யும்போது அங்கிள் சொல்லுவாங்க கோட் ஷூட் போட்டு வாங்கினேன். ஆமாம். ஏன்? பிகாஸ் தே வாண்ட் யூ டு லீவ் த ப்ரெசன்ட் லைஃப். அவங்க வாழ்கிற வாழ்க்கை வாழ்ந்து பாருங்கள். ஒரு கோட் ஷூட் போட்டு எத்தாயை போட்டு வந்து உட்காருங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் அ வீனர். அதனால பாருங்கள் சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட் கூட இது பண்ணுறாங்க, நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுறோம். ஏன்னா லெட் யூ ஃபீல் அந்த எக்ஸைட்மெண்ட். தெரியுமா? இந்த எக்ஸைட்மெண்ட் தான் உங்களால் பூஸ்ட் பண்ண முடிஞ்சால் யூ கோ ஃபார் பிகர் பிக்சர். தெரியுமா? ஸோ இதெல்லாம் வந்து ரீசன் இருக்குது why they are doing this. தெரியுமா? ஆனால் இதை நீங்கள் யூஸ் பண்ண தெரியாமல் மேக்னிஃபை பண்ண தெரியலன்னா இன்னும் பெரிய ஃப்ரீக்வன்சிக்கு அங்கே தான் இருக்கும். ஸோ அது எப்படி நம்ம மேக்னிஃபை தான் பண்ணுறது?
இப்போ நீங்கள் வந்து ஒரு 3% குவாலிஃபை பண்ணிட்டீங்க, உங்களுக்கு தெரிஞ்சு 3% குவாலிஃபை பண்ணணும், என்ன எக்ஸைட்மெண்ட் இருந்தது. இப்போ நினச்சி போய் 3% இப்படி இருக்கும், 6% போடணும்னா 9% போடணும்னா 21% மாஜாலாவில் வெளியாகுது. அந்த எக்ஸைட்மெண்ட் எப்படி இருக்கும்? இப்போ 21% மாஜாலாவில் வெளியாகுது, உடம்பு வீட்டில் கால் வந்துடும், கூட்டாளி கால் பண்ணணும், நீ இன்னும் குவாலிஃபை பண்ணிட்டியா, கூட்டாளி கால் பண்ணணும். இப்போ இருக்கும் அந்த கட்டம் நம்மளுக்கு. சார் இப்போ இருக்கும் அந்த கட்டம். ஃபீல் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணிங்க. வைப்ரேட் பண்ணுதா உடம்பு, அந்த எனர்ஜி கொடுக்கும். ஆனால் திருப்பெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியுது. அந்த கட்டம் யூ ஸ்டார்ட் சிட் அண்ட் டாக் பிகாஸ் யுவர் எனர்ஜி வைபிங் வெரி ஹை. எக்ஸைட்மெண்ட் வந்துருச்சுன்னா யூ கேன் ஸ்டாப். அந்த கட்டம் அவங்களுக்கு டவுட் வந்தால் கூட தெரியுமா, என்னடா அவ்வளோ செஞ்சு கூட என்ன தெரியுமா மண்டையில் வரும், இதெல்லாம் தராப்பாடா, எனக்கு கரெக்டாக 6 பேர் வரும், கரெக்டாக 12 பேர் வரும். உனக்கு வந்து அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து பேசும். ஏன்னா அதை பார்த்துட்டு வந்துருச்சு. ஆமாம், they already leave. ஸோ இதுதான் வந்து யூ ஹேவ் டு. உங்களால் பிஸ்னஸ் செய்ய கஷ்டமாக இருந்துச்சுன்னா டூ திஸ். உங்களால் புஷ் ஃபேக்டர் செய்ய முடியும், கஷ்டமாக இருக்கா, யூ ஸ்ட்ரகிள், யூ ட்ரை வந்து டூ யுவர் புல் ஃபேக்டர். புல் ஃபேக்டர் இஸ் ஃப்ரீக்வன்சி ட்ரைனிங். செய்யுங்க, யூ கேன் சி சேஞ்சஸ். ஏன்னா எனக்கு ட்ராஸ்டிக் சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு. என்னோடய ஃப்ரீக்வன்சி லெவல் ஐ நோ லாட் ஆஃப் சேஞ்சஸ் பார்த்தேன். யூ கேனாட் சிட் வித் ஆல் பீப்புள். அதான் ஒன்று. லைஃப் டுவர்ட் சக்ஸஸ் யூ ஹேவ் டு sacrifice a lot. ஒன்று யூ ஹேவ் டு sacrifice the time. வேலைக்கு போகணும், இது பண்ணணும், பக்கத்தில் வரணும், பேலன்ஸ் வந்து 8 மணி நேரம் 5 மணி நேரம் பிஸ்னஸ் செய்யணும், தூக்கத்தை sacrifice பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த தூக்க டைம் வந்து கிளைண்ட் கால் பண்ணுவாங்க, அப்ரோச்சிங், இதெல்லாம் sacrifice. அதுக்கப்புறம் வந்தால் சொந்தக்காரனுக்கு ஃபங்க்ஷன் போக முடியாது, சொந்தக்காரனை மூஞ்ச பார்க்க முடியாது. ஏன்னா யூ ஆர் பெட்டர் திங்ஸ் டு டெவலப். ஸோ அந்த கட்டணம் இதெல்லாம் நீங்கள் sacrifice பண்ண ரெடியாக இருந்தால் தான் யூ கேன் சி ப்ரோக்ரஸ். இஃப் நோ, என்ன நடக்கும்னா டெவலப் பண்ணிக்கிட்டு வருவீங்க, ஃப்ரீக்வன்சி வேலை செஞ்சுக்கோங்க, அப்போ தான் வந்து டிஸ்ட்ராக்ஷனுக்கு அலோவ் பண்ணுவீங்க. அப்போ ஒருத்தர் சொல்லுவாங்க, கூட ஃபங்க்ஷன் இருக்குது, கேரளில் போய் 2 நாள் தங்கிட்டு வரும், யூ ஆர் வேஸ்டிங் 48 hours ஆகும். ஆனால் இங்கே வந்து ஆக்சுவலி நீங்கள் வந்து ஃப்ரீக்வன்சி ஏற்றிட்டு வந்துட்டீங்க, போகும் ஜத்தோ வெளியே, திருப்பி பில் பண்ணுவீங்க, திருப்பி ஜத்தோ வருதா புஷ். இந்த புஷ் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி அதை ட்ராப் பண்ணாது. ஸோ பீப்புள் வாண்ட் மேட்ச் யோர் ஃப்ரீக்வன்சி. அந்த மாதிரி ஆள் தான் வருவாங்க. இந்த கீழே இருக்கிற ஃப்ரீக்வன்சி வரமாட்டாங்க, அவங்களே விளக்கிடுவாங்க. இப்போ ஏன்னா வி ஆர் எக்ஸ்பீரியன்ஸிங் தட். மை குரூப் செத்த பீப்புள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க. ஏன்னா பூஸ்ட் பண்ணும்போது இதுக்கு என்ன கோப்பா பிபி விளக்கிறாங்க, அவங்களே விளக்கிறாங்க, நம்ம சொல்ல தேவை. ஸோ இன்னொரு தே ஆர் நாட் யோர் நவ் பர்சன். இப்போதைக்கு அவங்க தேவையில்லை, மேபி அவங்க வேறு விஷயத்துக்கு தேவைப்படும். பட் அவங்களோட டெஸ்டினி அவங்களோட போய் சேர்றதுக்கு அவங்க இல்லை. இதை இப்போ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களோ யூ ஓன்ட் ரிலை ஆன் பீப்புள். இல்லைன்னா டிசப்பாயின்மெண்ட்டில் இருக்கும். என்னடா சொந்தக்காரனாக இருக்கான், கூட்டாளியாக இருக்கான், பூர மாட்டேங்குது. இந்த டிசப்பாயின்மெண்ட்னா வந்து உங்களோட ஃப்ரீக்வன்சி வந்து மேக்ஸிமம் இருக்கும் ரேதர் தென் ரிஜெக்ஷன். ரிஜெக்ஷன் கூட அந்த அளவுக்கு இருக்காது, டிசப்பாயின்மெண்ட். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி வெரி அலர்ட் வித் வாட் யூ ஆர் ஃபேஸிங். என்னத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விட்றீங்க உங்கள் ஷோவில், இதுதான். ஏன்னா வந்து வி காட் சாய்ஸ். இன்றைக்கி நீங்கள் சேட்டாக இருக்க போகிறீங்கன்னா, ஹாப்பியாக இருக்க போகிறீங்க, இட்ஸ் மேட்டர் ஆஃப் சாய்ஸ். ஓகே, ஒரு ஜொந்த வச்சுருக்கீங்க, உட்காந்துருக்கீங்க, யூ கேன் திங்க். இப்போ நினச்சிங்கன்னா ஒரு ஸ்மைல் எடுத்துகிட்டு யூ டூ அ ஸ்மைல், யூ ஸ்டார்ட் டு திங்க் அ பாசிட்டிவ் திங். நம்ம இந்த மாதம் வந்து இது அடிச்சிருக்கோம், ஏதாச்சும் யூ கேன் பி ஹாப்பி. ஆனால் இந்த கட்டம் ஸ்மைல் விட்டுட்டு யூ ஸ்டார்ட் டு திங்க், இல்லை பழைய கேர்ள்ஸ் விட்டுட்டு போணுச்சேன் தெரியுமா, இதெல்லாம் வந்து நெகட்டிவ் இதில் வருங்க. யூ கில்லிங் ஃபிகர்ஸ். நான் நினச்சி பாருங்க, இட்ஸ் மெத்தட் ஆஃப் சாய்ஸ். யூ டிசைடட் வாட் யூ வாண்ட் திங்க். தெரியுமா, கடவுள் கொடுக்கல அந்த யோசனை, நீங்கள் யோசிச்சுக்கிட்டீங்க. இந்த கட்டம் நான் தான் யோசிக்க போகிறேன்னு. ஸோ இஃப் யூ ஆர் திங்கிங் சம்திங் தட் மேக் யூ செட், மேக் யூ கீழே இறங்குற மாதிரினா, இட் மீன்ஸ் யூ ஹர்ட்டிங் யுவர் செல்ஃப். இமோஷனலி நீங்கள் ஹர்ட் பண்ணுறீங்க. ஸோ யூ டோன்ட் லவ் யுவர் செல்ஃப். வென் யூ டோன்ட் லவ் யுவர் செல்ஃப், இட்ஸ் வெரி ஹார்ட் ஃபார் யூ டு லவ் அதர் பீப்புள். ஸோ அதர் பீப்புள் லவ் பண்ண கஷ்டப்பட்டீங்கன்னா யூ கேனாட் பீல் அதர் பீப்புள். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் எவ்ரி திங் யூ ஹேவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் செல்ஃப். இதெல்லாம் உங்களுக்கு செய்ய தெரியும் போது யூ கேன் அட்வைஸ் அதர் பீப்புள். காரணம் சொல்கிறாங்க, இல்லை எனக்கு டார்கெட்டாக இருக்குது, ஐ கேனாட் டு திஸ். யூ நோ ஹவ் டு அட்வைஸ். ஏன் தாயை நீ பிலீவ் பண்ணுற, யூ நோ வாட் டு டாக், பிகாஸ் யூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் இட். புரியுதா? அதனால இந்த பிஸ்னஸ் மாடியூலில் எனக்கு என்ன பிடிச்சுன்னா, நம்ம தான் மாடல். யூ ஆர் ஷோவிங் வாட் யூ ஆர் அவுட்சைட். அப்போ உங்கள் பிஸ்னஸ் நடக்கலைன்னா யூ ஆர் ஷோவிங் சம்திங் யூ ஆர் ராங், அவ்வளோதான். ஸோ லெட் அலோவ் அதர் பீப்புள் டு கரெக்ட் யூ. அதனால நம்ம மென்டார் கோச் இருக்காங்க. ஓகே, ஸோ வேறு ஏதாச்சும் கேள்வி இருக்குது அந்த டாப்பிக்கில்? ஓகே. ஸோ நம்ம இந்தமாரி நம்ம நினைக்கும் போது அந்தமாரி நெகட்டிவ் டவுட்ஸ் அதுமாரி வந்துச்சுன்னா, அந்த நேரத்தில் வந்து நம்ம தாட்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். You
have to bring back yourself. Mhm. உட்காந்து கொஞ்ச நேரம் ஃபோக்கஸ். சரி சினிமா ப்ரொடியூசர் என்ன ஒரு இன்கம் எடுக்கும். ஃபஸ்ட் இந்த கைடி வாங்க மாட்டேன், இது வாங்கிடுவேன், இது வாங்கிடுவேன். அவங்க தாட் பாசிட்டிவ் இதில் போகும்போது இந்த டவுட் இதெல்லாம் வராது, இந்த ரிஜெக்ஷனை திருப்பி சப்ரைஸ் பண்ணிடும். ஆனால் உங்களுக்கு பெரிய மெத்தட் இருக்குது, லைக் எஸ் யூ சே பெயின் ஃபேக்டர் இருக்கும்போது யூ வாண்ட் மீட் 10 people 20 people டசன்ட் மெத்தட் ஃபார் மீ. ஒரு விஷயத்தை பெருசாகும், ஒரு விஷயம் சின்னதாக தெரியும். ஸோ என்ன விஷயத்தை பெருசாக தெரியணும். இப்போ உங்களுக்கு இந்த கட்டம் ரிஜெக்ஷன் பெருசாக இருந்துச்சுன்னா இன்னொன்று ஒரு விஷயத்தை பெருசாக்குங்க, இது சின்னதாகும். இது சின்னதாக்க முடியாது, லைக்காக ஒரு விஷயத்தை பெருசாக்குனீங்க. லைக் இஷ்யூஸ்லாம் லைக் நீங்கள் பாருங்க, இப்போ ரேசிஸ் பிரச்சனை வந்துச்சு கோயில், இது ஏன் வந்துச்சுன்னா என்ன பொலிட்டிக் இஷ்யூவை மறைக்கிறதுக்கு. இந்த பொலிட்டிக் இஷ்யூ பெருசாக இருந்துச்சு, அதை குறைக்கிறதுக்கு ஒரு பெரிய இஷ்யூ எடுத்து வச்சா இது சின்னதாச்சு, எல்லாம் மறந்துட்டாங்க. சேம் கோஸ் டு அவர் பிரெயின். யூ புட் சம்திங் பிக், திஸ் ஒன் பிகம்ஸ் ஸ்மால். ஸோ என்னத்தை நம்ம பெருசாக வைக்க போகிறோம் நம்ம கண்டிப்பாக அதில் தான் இருக்கு. ஏன்னா நீங்கள் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியில் இருந்தால், அந்த ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சியில் இருந்தீங்கன்னா எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. எனர்ஜெட்டிக்காக இருக்கும்போது கூட இருக்கிறவங்க வந்து வைப்ரண்டாக ஃபீல் பண்ணுவாங்க. something like you cheating yourself under my thoughts. ஓகே ஓகே சார் மூளை வந்து இப்படி தான் சொல்லணும், இதெல்லாம் நடக்கலையா இது, அதனால தான் வந்து we are exploring வாழ்ந்த ஆளோட வாழ்க்கை ஒரு சில்வர் ப்ரொடியூசர் எப்படி. இப்போ அவங்க மூளை சொல்லும் போது திருப்பி கேளுங்க. அன்றைக்கி தான் ஒரு சில்வர் ப்ரொடியூஸரோட இதுக்கு போனேன். இப்படி அவர் குவாலிஃபை பண்ணார், ஃபுல்லாக சப்ளிமெண்ட், ஆனால் குண்டாக இருக்கார். ஜம்தா வச்சுக்கோங்க, குண்டாக இருக்கார். நான் ஃபிட்டாக இருக்கேன், தக்க என்னால் முடியாது. ஒருத்தவங்க குவாலிஃபை பண்ணுறாங்க, பேசுகிற திறமை இல்லை, அவங்களே குவாலிஃபை பண்ணும்போது ஏன் என்னால் குவாலிஃபை பண்ண முடியாது? ஆஸ்க் யுவர் செல்ஃப், சேலஞ்ச் யுவர் செல்ஃப், மேக் ஷுர் யுவர் செல்ஃப் ஃபீல் பெட்டர் தென் அதர் பீப்புள். இப்போ உங்களுக்கு கான்ஃபிடென்ட் பில்ட் பண்ணுவீங்க. திரும்ப நான் எப்பவுமே போகும்போது அப்படி தான் ஃபீல் பண்ணுவேன். ஒரு ஆள் குவாலிஃபை பண்ணும்போது சார் அவனே குவாலிஃபை பண்ணுவோம், நம்மளால குவாலிஃபை பண்ண முடியாது, நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குது, குறை இருக்கிறவனே குவாலிஃபை பண்ணுவோம், நம்ம என்னது. திரும்ப ஆஸ்க் யுவர் செல்ஃப், why you want to trick me? உங்கள்கிட்ட கேளுங்க, என்ன ஏமாற்ற பார்க்குறீங்க? ஸோ சில்வர் ப்ரொடியூசர் மேஷா எத்தனை பிரப்பாரத்து சில்வர் ப்ரொடியூசர் இருக்குது, இத்தனை பேர் 10 கணக்கு ஆகும்போது ஏன் என்னால் முடியாது? தெரியுமா, melainkan இட்ஸ் memang tipu. தெரியுமா, யாரும் புலான் போனதில்லை, ஆனால் யூ ஆர் telling yourself நான் புலான் போயிட்டு வர போகிறேன். அது lie, no lie, because you never experience it and nobody experience it. தெரியுமா, melainkan you are astronaut தான். ஸோ சம்டைம் இந்த மாதிரி ரியாலிட்டிக்கு வந்து நம்ம யூ ஹேவ் டு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியும். தெரியுமா, இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து யூ கோ இது, பட் இது பொய் தானே, இது இப்படி பொய் சொல்ல முடியும். உங்களை கோச் பண்ணுறாரு ஒரு சில்வர் ப்ரொடியூசர், ஒரு டைமண்ட், அவ்வளோ இது குவாலிஃபை பண்ணாமல் நம்ம கோச் பண்ணியிருக்க முடியாது. அண்ட் ஹீஸ் அ ப்ரூவ் லிவிங் ப்ரூவ், பிகாஸ் அந்த லைஃப் ஸ்டைல் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்படி பொய்ன்னு சொல்ல முடியும். தெரியுமா, இப்போ நான் நர்ஸ் படிக்கிறேன், நான் ஒரு நர்சிங் சைடாக இல்லை மெடிக்கல் சைடாக, இப்போ நான் சொல்ல முடியும் நான் படிச்சுக்கிட்டு டாக்டர் ஆக முடியாதுலான்னு. நம்மளே தெரிஞ்சு 4 வருஷம் முடிச்சோன்னா இதுதான் நம்ம டெஸ்டினி. ஸோ சேம் கோஸ் வாட் எவர் ப்ராசஸ் யூ கோ த்ரூ யூ ஃபினிஷ் திஸ். ப்ராப்ளம் ஏன் த்ரூ ஆக மாட்டேதுன்னா நம்ம அந்த ப்ராசஸ் ஃபுல்லாக முடிக்க மாட்டோம். ப்ராசஸ்க்கு வரோம், நம்மளை ஆசைப்படுறதுக்கு வந்து நெட்ஒர்க் செய்கிறோம், ப்ரொடக்ஷன் செய்ய மாட்டோம், ஹோம் மீட்டிங் வரோம், மீட்டிங் வர மாட்டோம், இது செய்கிறோம், அது செய்வோம். வி சூஸ் பேஸ் ஆன் கன்வீனியன்ட். இதெல்லாம் செய்யாத போது கம்ப்ளீட் பேக்கேஜ் செய்யும்போது தட்ஸ் வை யூ கேன் கம்ப்ளீட். லைக் காலேஜ் படிக்கிற மாதிரி தான், 5 சப்ஜெக்ட் ஃபெயில்னா ரிப்பீட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ யூ அந்த மைண்டை டியூன் பண்ணுறது. இஃப் யூ allow yourself to talk negative, ஸோ நெகட்டிவ் தாட்டை உள்ளே விட்டிங்கன்னா அண்ட் அதை கண்ட்ரோல் பண்ண தெரிலனா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. புரியுதா? ஸோ ஏன்னா அந்த கேட்ட எனர்ஜி பூஸ்ட் பண்ணி வச்சுக்கோமா, பக்கத்தில் ஆள் தட் கேன் ஃபாலோ தே வில் பூஸ்ட் டுகெதர், தட் கேன் ஃபாலோ தி கோ டவுன். ஸோ அப்போ அக்காவுக்கு வந்து ஃபாலோ பண்ண முடியுது, ஏன்னா அந்த மைண்ட் செட் இருக்குது, நம்ம முடிச்சோம்னா பூஸ்ட் பண்ணுது. ஸோ அந்த கட்டம் தான் வந்து
but அவங்க say பார்க்கும்போது I can feel that energy. அந்த 2-3 டேஸில் தான் வந்து நான் முகில ஹனீஸ் கூட பேசும்போது they finish that 3% easily. அவங்க feel I can feel அவங்களோட vibration I can feel. ஸோ அது எனக்கு என்ன மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. நானும் அதுக்கப்புறம் அவங்க உட்காந்து நானும் நிறைய பேர் போவேன் பிகாஸ் அவர் எனக்கு சொல்லி எனக்கு பட் I start sharing because I feel it, I can feel the vibration, the positive energy. நானும் உட்காந்து எல்லாருக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணேன் பட் அதுக்கு முன்னாடி நான் செஞ்சதே இல்லை பட் அவங்க கூட உட்காந்து இருக்கும்போது அவங்க செய்யும்போது I feel it. எனக்கு ஏன் முடியாது ஸோ மேபி அதனால தான் எனக்கு நமக்கு ஃபீல் ஆகிடும் பண்ணி புஷ் பண்ணி ஓகே இப்போ வந்து ஆஃப் பண்ணுவீங்க இப்போ வந்து